மூணே பொருள் யூஸ் பண்ணி செம்ம சாஃப்டான பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு உப்பு போட்டு கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. எண்ணெய் விட்டு 2 மணி நேரத்துக்கு நல்லா மாவு எண்ணெயில் ஊறட்டும். ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து மாவு தொட்டு பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்கும். இப்போது மாவு உருண்டையாக போடுறதுக்கு 4 பார்ட்டிஷனாக கட் பண்ணி ஒரு பார்ட்டிஷனை மட்டும் எடுத்து மாவு நல்லா உள்ளுக்க பிசைஞ்சு உருண்டையாக திரட்டிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் நிறைய பால்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. அது எல்லாமே எண்ணெய் ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போது அதிலேருந்து ஒரு மாவை எடுத்து நல்லா தட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வீசிக்கோங்க. ஹோட்டல்லலாம் நம்ம பார்ப்போம்ல, அதுக்கப்புறம் நல்லா உருட்டி போதே உங்களுக்கு நல்லா லேயராக ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் சப்பாத்தி மாதிரி நல்லா திரட்டி தோசைக்கல்லில் போட்டு எடுத்திங்கன்னா செம்ம சாஃப்டான பரோட்டா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.